மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவையினுடைய மரபு பிரதான எதிர்க்கட்சி ஒரு பிரச்சனையை 0 அவரில் எழுப்புகின்ற பொழுது, நேரமில்லா நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது முதல் வாய்ப்பு பிரதான எதிர்க்கட்சி கொடுக்கப்பட வேண்டும். பிறகு முன்வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி வைக்கின்ற கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து எங்களை பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் வேறு கட்சி தலைவரை அழைத்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டு காலமாக அவர் அவையிலே பணியாற்றியவர். அந்த அடிப்படையிலே 0 அவரில் முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு. அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். 1/4/2025 அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்புமிகு பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? அக்குடைய பிரச்சனையை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆக எங்களுடைய உறுப்பினர் பேசுவதை காட்டி, கேட்கின்ற கேள்வியை காட்டி, அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதில் அதையும் கேட்டால்தான் மக்களுக்கு புரியும். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற கேள்வி, கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது, நேரலை ஒளிபரப்பு செய்வது கிடையாது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார். அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எப்படி புரியும்? என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும்? அதைத்தான் நாங்கள் கோடிட்டு காட்டுகிறோம். அதோடு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் மாண்பு உறுப்பினர்கள், மாண்பு அமைச்சர்கள், பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள், பிரதான சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுகின்றதை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை.